அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நம்ம மிஸ்டர் பருவதமலை. தமிழ்நாட்டில் வசிப்பதற்கு சிறந்த நகரங்கள் பல உள்ளன. ஒவ்வொன்றும் தனித்தன்மை வாய்ந்தவை. வசதி என்பது தனிப்பட்ட தேவைகள், வாழ்க்கை முறை மற்றும் வேலைவாய்ப்புகளை பொறுத்து மாறுபடும். இருப்பினும் சில நகரங்கள் தங்கள் உள்கட்டமைப்பு, வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் வாழ்க்கை செலவு ஆகியவற்றால் வசதியான நகரங்களாக கருதப்படுகின்றன. நாம இந்த பதிவில் தமிழ்நாட்டில் உள்ள அதிக வசதிகளை கொண்ட சில நகரங்களை பற்றி பார்ப்போம். ஏழாவது இடத்தில் உள்ள நகரம் தூத்துக்குடி. ஒரு துறைமுக நகரமான தூத்துக்குடி வணிக மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆறாவது இடத்தில் உள்ள நகரம் ஈரோடு. மஞ்சள் மற்றும் ஜவுளி தொழிலுக்கு பெயர் பெற்றது. போக்குவரத்து, நகர்ப்புற வடிவமைப்பு மற்றும் நில மேலாண்மை ஆகியவற்றில் சிறந்த முறையில் வளர்ந்து வருகிறது. ஐந்தாவது இடத்தில் உள்ள நகரம் சேலம். மலைகளால் சூழப்பட்ட சேலம் ஒரு முக்கிய விவசாய மற்றும் தொழில் நகரமாகும். கைத்தறி வேலைகள் மற்றும் விவசாய வேலைகளுக்கு பெயர் பெற்ற நகரமாகும். சேலம் நகரமானது அழகிய மலைப்பகுதிகளுக்கு அருகில் அமைந்துள்ளது. நான்காவது இடத்தில் உள்ள நகரம் திருச்சி என்று அழைக்கப்படுகின்ற திருச்சிராப்பள்ளி. காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திருச்சி சிறந்த உள்கட்டமைப்பு மற்றும் கல்வி நிறுவனங்களை கொண்டுள்ளது. நன்கு வளர்ச்சியடைந்த போக்குவரத்து வசதி, கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறைகள் போன்ற வசதிகளை கொண்டுள்ளது. இங்குள்ள உற்பத்தி மற்றும் சேவை துறைகள் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. திருச்சி நகரமானது தமிழ்நாட்டின் மையத்தில் அமைந்துள்ளதால் மாநிலத்தின் பிற நகரங்களுக்கு எளிதில் செல்லலாம். மூன்றாவது இடத்தில் உள்ள நகரம் மதுரை. தமிழ்நாட்டின் கலாச்சார தலைநகரம் என்று அழைக்கப்படும் மதுரை அதன் வரலாற்று சிறப்பிற்கும் நவீன வளர்ச்சிக்கும் பெயர் பெற்றது. பழமையான கோயில்கள், கலாச்சார மையங்கள் மற்றும் வளர்ந்து வரும் வர்த்தக மற்றும் கல்வித்துறை போன்ற வசதிகளை கொண்டுள்ளது. இங்குள்ள ஜவுளி, விவசாயம் மற்றும் சேவை துறைகள் இங்குள்ள பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. மதுரையின் வரலாறு மற்றும் நவீன வளர்ச்சி இணைந்து பழமை மற்றும் நவீனம் கலந்த கலவையாக இருக்கிறது. இரண்டாவது இடத்தில் உள்ள நகரம் கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூர் தொழில் மற்றும் கல்வி மையமாக வேகமாக வளர்ந்து வருகிறது. சிறந்த காலநிலை, மருத்துவ வசதிகள் மற்றும் பல மதிப்புமிக்க கல்வி நிறுவனங்கள் போன்ற வசதிகளை கொண்டுள்ளது. ஜவுளி உற்பத்தி மற்றும் வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பத்துறை போன்ற பல்வேறு வகையான பொருளாதார முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. சென்னை போன்ற பிற பெருநகரங்களுடன் ஒப்பிடும்போது இங்கு வாழ்க்கை செலவானது மிகவும் குறைவாக உள்ளது. முதலிடத்தில் உள்ள இடம் சென்னை. தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை வசதியான வாழ்க்கைக்கான அனைத்து அம்சங்களையும் கொண்ட ஒரு பெருநகரமாக இருக்கிறது. வலுவான உள்கட்டமைப்பு, சிறந்த மருத்துவமனைகள், பலவிதமான கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள் போன்ற வசதிகளை கொண்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமொபைல் மற்றும் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் இங்கு அதிகமாக இருக்கின்றன. இவை அனைத்தும் இங்குள்ள பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. சென்னை நகரமானது தமிழ் கலாச்சாரத்தின் மையமாக கருதப்படுகிறது. நாம் இந்த பதிவில் பார்த்த நகரங்கள் வசதி, வேலைவாய்ப்புகள், கல்வி மற்றும் வாழ்க்கை செலவு ஆகிய பல்வேறு அம்சங்களில் சிறந்து விளங்குகிறது. ஒருவருக்கு எது மிகவும் வசதியான நகரம் என்பது அவருடைய தனிப்பட்ட தேவைகளை பொறுத்தே அமைகிறது. எனவே நாம் இந்த பதிவில் பார்த்த நகரங்களில் எந்த நகரத்தில் நீங்கள் வசித்து உங்களுக்கு எவ்வளவு செலவாகிறது என்பதை இந்த பதிவின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும். மேலும் இதுபோல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.